எனக்கு சுகர் இருக்குங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் வேர்க்கடலையை சாப்பிட்லாமா? சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஸோ வேர்க்கடலையை வேக வைத்து சுண்டல் மாதிரியோ இல்லை வேர்க்கடலையை வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுவே எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேர்க்கடலை சுண்டலாக தான் நீங்கள் சாப்பிட்ணும். வேர்க்கடலை சுண்டலும் வாரம் 2 முறையோ 3 முறையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பொதுவாகவே கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்காக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை வாரம் 2 முறையோ 3 முறையோ எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பகல் நேரங்களில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை குழந்தைகளுக்கு சுண்டல் வகையில் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டெஸ்டைனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமாக வேர்க்கடலையை பயன்படுத்தலாம். ஸோ வேர்க்கடலையை நம்ம வேக வைத்து வறுத்து நம்ம சாப்பிட்றோம், 2 வகையில் சாப்பிட்றோம். இல்லை இந்த எண்ணெயாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம்.